அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. சாமி, இதே போல் ஒருவன் குற்றம் செய்து அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கிறார்கள், அவன் நிலை என்ன சாமி? குற்றம் செய்து மரண தண்டனை கொடுக்குறான், அவனே குற்றவாளி தானே. அவனே குற்றவாளி தானேப்பா. நீ தப்பு பண்ணிட்ட, உனக்கு நான் தண்டனை கொடுறேன், அப்போ உன்னை வெட்டும் போது அதுவும் பாவம் தானே. அப்போ ரெண்டு பேரும் குற்றவாளிக்கு தான். அப்போ அவங்களோட நிலை என்ன சாமி? அவனுடைய நிலை நான் ரெண்டு பேரும் பாவத்துக்கு போக போறான்னு அர்த்தம். தண்டனை கொடுக்கறதுக்கு நீ யார்? யார் தண்டனை கொடுக்குறது? நீ நான் கடவுளா? இந்த உலகத்தில் மனிதனுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய ஆற்றல் இறைவனுக்கு மட்டும்தான் உண்டு. இறைவன் கொடுக்குற தண்டனைக்கு இறைவனுக்கு பாவமும் புண்ணியமும் சேராது. மனிதன் கொடுக்குற தண்டனைக்கெல்லாம் பாவ புண்ணியம் அவனுக்கும் சேரும். அப்போ அந்த குற்றம் செய்கிறவர்கள் குற்றம் செய்தவனை திருத்தத்துக்காக தண்டனை கொடுத்துனுக்குற, ஆனால் நீயும் குற்றவாளி தாங்க. அப்போ அவர் அந்த குற்றம் கூட செய்தவருக்கு தண்டனை கொடுக்கும்போது தண்டனை கொடுத்து திருத்திக்கிறீங்களா உலகத்தில் யாரையாவது? இல்லை, மற்றவங்க திருடுறதுக்காக தான் பண்ணுற மாதிரி. மற்றவனை திருத்திக்கிறீங்களா? அப்புறம் மற்றவன் திருந்து இருந்தானா ஒரு குற்றவாளியை திருத்தும் போது மற்றவன் திருந்து இருந்தானா குற்றமே நடக்காது. திருப்பி உலகம் ஃபுல்லாக குற்றம் அதிகமாக இல்லை ஆகினுக்குது. அதுக்கு காரணம் என்ன? குற்றத்துக்கு ஊக்குவித்தையும் கொடுத்துனுக்குறோம். அதனால குற்றங்கள் நடந்துக்கினே தான் இருக்கும். மனிதனுடைய வறுமையை எப்போ மாற்றுதோ அப்போல்லாம் குற்றங்கள் அந்த நாட்டில் அதிகம் ஏற்பட தான் செய்யும். இன்னைக்கு பார்த்து ஆப்கானிஸ்தானில் குழந்தைய விற்று சோறு தொண்டுன்னுக்குறான். இது காரணம் என்ன? தெய்வ வழிபாடு நடத்தினுக்கிறான், மத வழிபாடு நடத்தினுக்கிறான். சோறு இல்லையா, சுட்டு தள்ளிக்கினுக்கிறான். குழந்தைய விற்று சோறு தொண்டு, எவ்வளோ கொடுமை இது. அப்புறம் என்ன நாடு, என்ன மனுஷன், என்ன தெய்வம் அங்கே இருக்குது சொல்லு? குற்றவாளி இல்லையா அவன்லாம்? எல்லாமே குற்றம். அவெல்லாம் உலகத்தில் வாழ தகுதி உள்ளவனா? மதம் என்ற பேர்லையும் ஜாதி என்ற பேர்லையும் வச்சுக்கின்னு மக்களை உயிரை வதச்சிக்கினுக்கிறவங்க மதம் அது ஜாதியாது. குழந்தைய விற்று சோத்துன்ற அளவுக்கு கொடுமைப்படுத்தினுக்கிறாய. பெத்த குழந்தைய எவனா விற்பானா? தாய் சாவா குழந்தைய காப்பாற்றுவா. ஆனால் குழந்தைய விற்று சோத்துன்ற அளவுக்கு இன்னைக்கு ஆப்கானிஸ்தான் போய்க்குது. காரணம் என்ன? இவனுடைய பதவி வெறி மற்றவனை அழிச்சுனுக்குது. இதெல்லாம் பாவம் இல்லையா? இதெல்லாம் கடவுள் மன்னிப்பானா? தவறுகள் உலகம் ஃபுல்லாக பண்ணினுக்கிறான் ஆசை என்ற இதில். ஆன்மாவுக்கு எதுவும் வலிக்காது, மனசு தான் வலிக்கும். மனசு தான் நினைக்குது, மனசு தான் சாப்பிடுது, மனசு தான் சுவை உணருது, சந்தோஷமாக அதுதான் படம். அந்த மாதிரி அழுவதும் மனசு தான், அதை அனுபவிக்கிறதும் மனசு தான். ஆன்மாவுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. ஆன்மான்றது இந்த மனசு அழுக்காகுது, அதை இந்த உலகன்ற பாறையில் போட்டு துவச்சி போகிறதுக்குள்ளே அதை வெள்ளையாக்கி எடுத்துன்னு போகலான் தான் வருது. ஆனால் வெள்ளையாக்கணுன்ற வந்த உடனே அதை மறந்துடுது. அம்மாவோட கருவில் இருக்க வரைக்கும் அது என்னன்னு சொல்லுது? ரெண்டு காதையும் இப்படி மூடிக்குது, ஏன்னா வெளி சத்தெல்லாம் எதுவும் கேட்கக்கூடாதுன்னு ரெண்டு காதையும் மூடிக்கணும். என்ன சொல்லுது? சிவகம் சிவா, எப்பா என்னை கை விட்றாதராப்பா, என்னை கை விட்றாதராப்பா அப்படின்ட்டு. வெளியே வந்தவொடனே வெளியே இருக்கிறவங்கள சொல்லுது, எப்பா என்னை கை விட்றாதீங்க, என்னை கை விட. அப்போ உள்ளே இருக்கும்போது இறைவனை பிடின்னு சொல்லியிருந்தது, வெளியே வந்தவொடனே உலகத்தை பிடிச்சி என்னை கை விட்றாதுன்னு. புரியுதுங்களா? அப்போது இந்த மனம்ன்ற ஒரு துணி வந்த மாதிரி இல்லை, பிறந்த மாதிரி இல்லை. குழந்தைக்கும் மனசு இருக்குது, ஆனால் அது எனக்காக கவலைப்படுதா? கவலையே படலை. பசியத்தான் சாப்பிடுது, அழுக வந்தால் அழுகுது, சிரிப்பு வந்தால் சிரிக்குது, தூக்கத்தில் கூட சிரிக்குது. நாம் தூக்கத்தில் கூட சிரிக்க மாட்டோம், நட்சத்திலையும் சிரிக்க முடியல, தூக்கத்துலையும் சிரிக்க முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு மனமானது மாறி போச்சு. அந்த குழந்தைன்ற தன்மை நம்மக்கிட்டேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி நாம் ஒரு மனுஷன்ற மிருகமாக ஆகிட்டோம். இன்னும் வாழும் முளைகளை கொம்பு முளைக்கலை, மற்ற எல்லாம் நம்மக்கிட்ட வந்துச்சு, அவ்வளோ விஷயங்கள். அப்போது திரும்பவும் இந்த மனமானது அந்த குழந்தையோட பக்குவத்துக்கு போகணும். அதுக்கு தான் பாடம் இது. வேற எதையும் வானத்தை வில்லா வளைக்கிறதுக்காக இந்த பாடம் இல்லை. நிறைய அழுத்த கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை அறியாமலேயே சேர்த்துட்டோம். எப்படியாவது தப்பிச்சு போயிடக்கூடாதா, இப்படியாவது தப்பிச்சு போனோன்னு நாம் சில விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணி எவ்வளோ தூரம் வந்துட்டோம். இப்போ திரும்பி பார்த்தா நாம் ரொம்ப தப்பு பண்ணிக்கிறோமே, இதுக்கெல்லாம் எப்போ தான் விமோச்சனம் அப்படின்னு இப்போ தான் நாம் அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு ஒரு முயற்சி எடுக்கிறோம். சரிங்களா? அப்போ இந்த துணி என்னைக்கு வெளுக்குதோ அன்னைக்கு தான் இது கவலைப்படுறதை நிறுத்தும். எப்போ வெளுக்குது?
வெள்ளாயில் போட்டால் துணியை வெளுக்க மாட்டேங்குது. அது அவ்வளோ சீரம் வெளுக்காது. அதுக்கு தான் இந்த பாடம்ன்ற ஒரு அக்னியை உள்ளுக்குள்ளவே ஏற்றணும். அந்த அக்னியால் மட்டும்தான் மனசில் இருக்கிற பாவத்தை கர்மாவை எத்தனையோ பிறவிகளை செஞ்சதையும் அழிக்கக்கூடிய சக்தி நாம் உள்ளுக்குள்ளே ஓட்டக்கூடிய அந்த நெருப்புக்கு மட்டும்தான் இருக்குது. வேற எதுக்குமே அது கிடையாது. சரிங்களா? அந்த நெருப்பை மூட்டணும்னு தான் இந்த ரெண்டுத்தையும் ஓடாமல் நிறுத்தி இன்னொரு ஓட்டத்தை நம்ம ஓட வைக்கிறோம். ஏனால் இந்த நெருப்பு தான் அங்கே போகும். இங்கே ஓடுற நெருப்பு 1 hour தான் நிற்கும். 2வது ஹவரே திரும்ப சந்திரகலை வந்தவுடனே அந்த சூடு தானாக அடங்கிடும். அப்போது இதை அணையாமல் பார்க்கணும். கொல்லன் உலை போல கொதிக்குதடி என் வயிறு நில்லென்று நிறுத்த வல்ல. அந்த மாதிரி நில்லுன்னு சொல்லி நிறுத்தத்துக்கு நம்மளால் முடியலை. ஏன்னா பாடம் பண்ணுறதில்ல. ஒன்று நல்லா பாடம் பண்ணுறவங்களுக்கு சில உபத்திரம் வந்தே தீரும். ஆனால் அதையும் தாண்டி போகணும். இந்த உடம்புன்றது ஒரு இரும்பு பொருள் இருக்குது. அதை நான் நினச்சா மாதிரி வளைக்க முடியுமானா வளைக்க முடியாது. ஆனால் சூடு பண்ணால் அது வளையும். நான் எந்த வடிவத்துக்கு ஒரு இரும்பை மாற்றணும்னு நினைக்கிறேன்னா அந்த அளவுக்கு சூடு பண்ணி அதை தகன்னு ஆகிட்டேன்னா நான் விரும்பக்கூடிய வடிவில் அந்த இரும்பு மாறும். அதே போல் இங்கே ஏறக்கூடிய சூடு நான் எதை நோக்கி வந்தனோ அதுவாக என்னை ஒரு நாள் ஆக்கி காட்டும். அந்த நெருப்புக்கு மட்டும்தான் அந்த சக்தி உண்டு. வேற எதுக்கும் வேற அந்த சக்தியே கிடையாது. அப்போது இந்த அக்னியை நம்ம ஏற்றிக்கினே இருக்கணும். அதனால் இந்த உடம்பு தாங்காது. சில விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கும். ஆனால் தொடர்ச்சி முயற்சி பண்ணால் இந்த உடம்பு அதை தாங்கக்கூடிய சக்தி தானாக வந்துடும். சரிங்களா? அது வரைக்கும் ஏம்மா? ஆமாம்மா, மாயையிலிருந்து தப்பிக்கணும்னா முதல்ல மாயை எப்படி வேலை செய்யுது, நம்ம மனசு எப்படி வேலை செய்யுது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். மனம்னு ஒன்று இல்லைன்னு சொன்னால் இப்போ மகான்கிட்ட போய் மாயை வேலை செய்யுமா? ஏன் வேலை செய்யலை? அவ்வளோதான் விஷயம். நம்மக்கிட்ட இருக்குது. ஒரு ஃபுட்பால் விளாட்ணும், இந்த ரோட்டில் போய் விளாட்னா நம்ம காலெலாம் பேத்துக்கும். ஃபுட்பால் கிரவுண்டுன்னு ஒன்று இருந்ததுன்னா ஃபுட்பால் ரொம்ப அழகாக விளாட்லாம். அந்த மாதிரி மாயை வேலை செய்யணும்னா நம்மக்கிட்ட மனசுன்னு ஒன்று இருக்கணும். மனசுன்னு ஒன்று இருக்கிற வரைக்கும் மாயை வேலை செய்யறதுக்கு அருமையாக ஒரு வேலை கொடுக்கும். அதைத்தான் நம்ம பண்ணினுக்கிறோம். இந்த உலகன்றதை உற்பத்தி பண்ணி நம்ம அது கூட உறவாடி மாயை மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு இடமா நம்ம மனசு ஆயிடுச்சு. மகேஸ்வரன் உட்காரக்கூடிய இடமா அது மாறலை. ஏன்னா அவன் நினைக்கிறது இடையே சுத்தம் பண்ணி வைடா நான் வந்துடுறேன், சுத்தம் பண்ணி வைடா நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி வாசல்லையே நிற்கிறான். என்னைக்கு சுத்தமாக வருது? அப்போது நாம் இங்கே என்ன பண்ணுறோம்? மாயை கூட சண்டை போடாத. அது ஒரு அளவிட முடியாத சக்தி. எல்லாம் சொல்ல மாயை ஜெயிச்சிரு, மனசை ஜெயிச்சிருன்னு. யாராலையும் ஜெயிக்கவே முடியாது. எந்த மகானும் மனசை ஜெயின்னு சொன்னதே கிடையாது. மனசை அடக்க முதல்ல கற்றுக்க. மனசை அடக்க கற்றுக்கப்பா. மனன்றது மாடு, அதுக்கிட்ட போய் நிற்காத. மாடுக்கு முன்னாடி போய் நிற்கிறோம் புத்திசாலியாக இருப்பானா? இருக்க மாட்டான். அது நம்மளை தூக்கி கடாச்சிடும். அதை அடக்கிறதுக்குன்னு அது மூக்கில் ஒரு கயிறு போட்டுருப்பாவா, மூக்கணாங்கயிறு, அதை பிடிப்பா. உன் மனசுக்கு ஒரு மூக்கணாங்கயிறு இது, அது மூச்சு காத்துப்பா. உன் மூச்சில் மடம் மாற்று, உன் எண்ணத்தை மடம் மாற்று. அது சதா உலகத்தையே பார்த்து கிடக்குது, பக்கத்து வீட்டுக்காரனையே பார்த்துனுக்குது. அதெல்லாம் நிறுத்திட்டு உள்முகமாக உன் மூச்சை கவனி. உன்னைப்பாருன்றது வேற ஒன்றுமே இல்லை. நான் தான் மூச்சு தான் நான். அப்போது என் மூச்சை பார்க்கறது தான் என்னை பற்றி நான் பார்க்கறதுன்னு அர்த்தம். தன்னை அறிந்தவனே தலைவனை அறிவான். யார் அது? தான் மூச்சை யார் உணர்ந்தானோ அவன் தான் தலைவனை அறிவான். ஏன்னா இந்த மூச்சு தான் இந்த உடம்பை விழாத காப்பாற்றின்னு இருக்குது. நான் போகிற சாப்பாடு காப்பாற்றலை, எந்த பொருளும் காப்பாற்றலை. இந்த எலும்பெல்லாம் நிற்குதுன்னாங்க, எலும்பு நின்னாதாங்க உடம்பு நிற்கும், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. மூச்சுன்றது ஒன்று இல்லைன்னு சொன்னால் இதே வேறு இல்லாத மரம் மாதிரி ஒரே செகண்டில் சாஞ்சி விழுந்துடும். அப்போ இந்த மூச்சு தான் கடவுள், இந்த மூச்சு தான் நான். அதெல்லாம் தான் ஐயா சொல்லுவாங்கப்பா, 3 ஜோதியை பார்த்துருப்பா. உனக்குள்ள உயிர்னு ஒன்று இருக்குதுப்பா, அது உன்னை காப்பாற்றின்னு இருக்குது. ஆன்மான்னு ஒன்று இருக்குது, அதையும் ஒன்று பார்த்துக்கோ. இந்த 2 ஜோதியும் பார்த்துட்டா அடுத்த பிறவி மனுஷ பிறவியாக கன்ஃபார்மு. அதையும் தாண்டி பரஜோதியை நம்ம பார்த்துட்டோம்னா பிறவியே இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு போயிடுவோம். அதுக்கு மனம் இல்லாத போகணும். மனம் இல்லாத போகணும்னு என்னது? செயல் இல்லாத போகணும். புரியுதுங்களா? எல்லாம் ஏகாந்தம்னு. ஏகாந்தம் என்ன தெரியுமாம்மா? ஏகாந்தம் என்ன ஐயா? ஏகாந்தம். ஒருத்தர் தென்னையில் அச்சு தச்சுட்டான் வீட்டில்,
பிள்ளைங்கள்லாம் வாசலில் உட்காந்துட்டாங்க, அவரும் அமைதியாக உட்காந்துக்கிறாரு, தனியாக உட்காந்துக்கிறாரு. அதுவும் ஏகாந்தமா? இல்லை. ஏகாந்தம்ன்றது ஒன்றுமே இல்லாத ஒரு நிலை, அதுதான் ஏகாந்தம். எண்ணமே சிந்திக்கவே தெரியலப்பா, எனக்கு எந்த எண்ணமும் ஓடவே இல்லை. இசிஜி மாதிரி அப் அண்ட் டவுனாக ஓடினே இருக்குது. இதெல்லாம் ஓடாமல் உயிர் போனால் நேர்கோடாக ஓடுற மாதிரி என் மனசும் ஒரு நேர்கோடாக போயிடுச்சு, எதையுமே சிந்திக்கலை. அதுக்கு எதிர்காலமும் கிடையாது, இறந்த காலமும் கிடையாது. அதனால் அது நிகழ்காலத்தில் இருந்ததுன்னா அதுதான் ஏகாந்தம். அந்த மாதிரி ஒரு பக்கம் யாருக்காவது வருமானா மிக 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 கஷ்டம். இனிது இனிது ஏகாந்தம் இனிது. யார் சொன்னது? அவ்வையார் அழகாக சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் அதை அனுபவிக்கும் போது தான் தெரியும். அது எப்போ அனுபவிக்கும்? மனம்ன்றது எப்போ பேசுறதை நிற்குதோ அப்போ தான் அந்த ஏகாந்தம் என்னான்னு புரியும், அப்போ தான் மௌனம் என்னான்னு புரியும். இப்போ கொடுக்கக்கூடிய பாடங்கள், இங்கே சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எதை நோக்கி நம்மளை தள்ளுதுன்னா, நம்ம மனசு நம்ம கையிலே இருக்கணும். குருநாதர் நம்ம கையில் பாடன்ற மூலிமா, எப்பா இதை பிடிச்சிக்கோ, இதை மட்டும் எப்போவுமே விட்டுறாதுன்னு ஒரு கடிவாளத்தை நம்ம கிட்ட கொடுத்துட்டாரு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறான், நல்லா பண்ணிக்கினே ஓ நம்ம குதிரை நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சுன்னு கடிவாளம் என்னைக்கு விட்டுட்டோமோ அந்த நாளுக்காக அந்த குதிரை காத்துனுக்குது. அது என்ன பண்ணா பறக்கும். நம்மக்கிட்ட இருக்குது 2 கால், அதுக்கிட்ட இருக்குது 12 கால். 12 கால் வேகமாக ஓடுமா, 2 கால் வேகமாக ஓடுமா? விட்டால் வராது. அப்போது நம்ம மனசை நமக்குள்ளவே கட்டி போட்டு வைக்கணும்னா, உலகத்தை பற்றி சிந்திக்கிறதை நிறுத்திட்டு இது போதும், இதை தான் பண்ண போகிறேன், இன்றைக்கி தொடங்கி சாயங்காலத்தில் இதை தான் நான் பண்ண போகிறேன், ஒரு தெளிவான முடிவில் வந்துட்டு அதை சிறப்பாக பண்ணிட்டோம்னா போதும். சிறப்பாக பண்ணால் நீ செய்யக்கூடிய வேலை கூட தவம்தான். வேலையில் போய் பலதை பற்றி யோசனை பண்ணிக்கினேன், பாடத்துலேயே பலதை யோசனை பண்ணிக்கினேன், மனசை கெடுக்காமல் வேலை செஞ்சால் வேலை, பாடம் பண்ணால் பாடம், சமைச்சா சமையல், சாப்பிட்டா சாப்பாடு அப்படின்னு அதை அந்தந்த நிலையில் இருந்தோம்னா அதுவும் தவமாக நம்மளை மாற்றி காட்டும்.